நாம இப்போ கழுத்துக்கான 3 பயிற்சிகளையும் சேர்ந்து செய்யலாம். எழுந்து நின்னுக்கலாம். பாதங்களுக்கு இடையில சௌகரியமான அளவு இடைவெளி விட்டு பாதங்களை இணையா வச்சு நிக்கணும். கண் மூடி இருக்கணும். கைகளும் தோள்பட்டையும் எந்த இறுக்கமும் இல்லாம தளர்வா இருக்கணும். வெளிமூச்சோட மெதுவா மென்மையா உங்க தாடைய நெஞ்சு தொடர வரைக்கும் தாழ்த்தணும். இது ஆரம்ப நிலை. இப்போ உள்மூச்சோட மெதுவா தலைய மேல கொண்டு வந்து அதுக்கப்புறம் பின்னாடி கொண்டு போகணும். வெளிமூச்சோட தலைய கீழே கொண்டு வந்து தாட நெஞ்ச தொடணும். ரெண்டாவது சுற்று மறுபடியும் உள்மூச்சோட மெதுவா தலைய மேல கொண்டு வந்து அதுக்கப்புறம் பின்னாடி கொண்டு போகணும். வெளிமூச்சோட கீழே கொண்டு வரணும். மூணாவது சுற்று உங்க கைகள்லையும் தோள்பட்டையிலையும் எந்த இறுக்கமும் இல்லாம தளர்வா இருக்கணும். இப்போ கழுத்துக்கான 2வது பயிற்சி. ஆரம்ப நிலைக்கு வரலாம். உங்க தலை நேரா இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். உள்மூச்சோட மெதுவா மென்மையா தலைய வலது பக்கமா திருப்பணும். வெளிமூச்சோட தலைய மறுபடியும் நேரா கொண்டு வரணும். இப்போ உள்மூச்சோட மெதுவா மென்மையா தலைய இடது பக்கமா திருப்பணும். வெளிமூச்சோட தலைய மறுபடியும் நேரா கொண்டு வரணும். 2வது சுற்று வலது பக்கம், இடது பக்கம். மூன்றாவது சுற்று மெதுவா செய்யலாம். ஸ்ட்ரெச் செய்யும்போது ஒரு வினாடி அப்படியே இருந்துட்டு அப்புறமா தலைய நேரா கொண்டு வரலாம். மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரலாம். இப்போ கழுத்துக்கான 3வது பயிற்சி. மறுபடியும் உங்க தலை நேரா இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். இப்போ வெளிமூச்சோட மெதுவா மென்மையா உங்க வலது காத வலது தோள்பட்டைய நோக்கி கொண்டு போகணும். உள்மூச்சோட மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட மெதுவா மென்மையா உங்க இடது காத இடது தோள்பட்டைய நோக்கி கொண்டு போகணும். உள்மூச்சோட மேல கொண்டு வரணும். 2வது சுற்று. மூணாவது சுற்று. உங்க தலையை கீழே கொண்டு போறப்போ வெளிமூச்சு விடணும். மேல வர்றப்போ உள்மூச்சு செய்யணும். இப்போ நாம 4வது மற்றும் 5வது கழுத்து பயிற்சிகளை செய்யலாம். உங்க கால்கள் இணையா இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். வெளிமூச்சோட உங்க தாடைய நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஆரம்ப நிலை. உள்மூச்சோட மெதுவா மென்மையா உங்க தலைய வலது தோள்பட்டைய நோக்கி சுழற்சி செய்ய ஆரம்பிக்கணும். உள்மூச்சு செய்யும் போது தலை பின்னால போகணும். வெளிமூச்சு விடும்போது தலை முன்னால வரணும். ஆரம்ப நிலைக்கு வந்த பிறகு திசை மாறி எதிர் திசையில சுழற்சி செய்யணும்.
நாம இன்னும் 2 சுற்றுகள் செய்யலாம். உங்க தலைய வலது தோள்பட்டையை நோக்கி சுழற்சி செய்யணும். இந்த சுழற்சி செய்யும் போது உங்க மேல் உடம்பு நிலையா இருக்கணும். திசை மாற்றி இடது தோள்பட்டையை நோக்கி சுழற்சி செய்யலாம். மூன்றாவது சுற்று. சுவாசத்தோடு சேர்த்து மெதுவா செய்யலாம். மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரலாம். இப்போ 5வது கழுத்து பயிற்சியை சேர்ந்து செய்யலாம். உங்க தலை நேரா இருக்கணும், மேல் உடம்பு தளர்வா இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும். இப்போ உங்க தோள்பட்டைகளை முன்னோக்கி சுழற்சி செய்யணும். உள்மூச்சு எடுக்கும்போது மேல போகணும், வெளிமூச்சு விடும்போது கீழே போகணும். 3 முறை செய்யணும். இப்போ உங்க தோள்பட்டைகளை பின்னோக்கி சுழற்சி செய்யணும். மறுபடியும் உள்மூச்சு எடுக்கும்போது மேல போகணும், வெளிமூச்சு விடும்போது கீழே போகணும். இத 3 முறை செய்யணும். முடிச்சதுக்கு அப்புறம் சௌகரியமா உட்காந்துக்கலாம். நல்வாழ்வு தரும் யோகா. யோக நமஸ்காரம். யோக நமஸ்காரம் செய்யணும்னா வயிறு கொஞ்சம் காலியா இருக்கிறது அவசியம். அதாவது நீங்க முழுசா சாப்பிட்டு சாப்பிட்டு 1.5 மணி நேரமாவது ஆகியிருக்கணும். இப்போ இந்த நிலையில இல்லைன்னா இந்த பயிற்சியை நீங்க இப்ப செய்ய வேணாம். ஹர்னியா பிரச்சனை உள்ளவங்க, கருத்தரித்து 3வது 4வது மாதத்துல உள்ள கர்ப்பிணி பெண்கள் யோக நமஸ்காரம் செய்வதை தவிர்க்கணும். கர்ப்பிணி பெண்கள் 5வது மாசத்திலிருந்து அவங்களுக்கு சௌகரியமா இருக்கிற வரை இந்த பயிற்சியை செய்யலாம். சௌகரியமான அளவுக்கு பாதங்களை அகட்டி ஒன்னோட ஒண்ணு இணையா வச்சிருக்கணும். யாருக்கெல்லாம் குஷன் தேவையோ அவங்கெல்லாம் உங்க கால்கள் கிட்ட அதை வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4ல நாம குந்த வச்சு உட்கார்றப்போ ஒரு ஸ்டெப் பின்னால போய் குஷன்ல உட்காந்துக்கலாம். நீங்க உட்கார்றப்போ குஷனை பயன்படுத்திக்கலாம். கண்கள் திறந்திருக்கணும். உங்களுக்கு நேர ஏதோ ஒரு புள்ளியில கவனத்தை குவிக்கணும். உங்க கவனம் நிலையா இருக்கும்போது உள்ளங்கைகளை ஒன்னா சேர்த்து நமஸ்கார நிலையில நெஞ்சுக்கு நேர வைக்கணும். இது ஆரம்ப நிலை. ஸ்டெப் 1. உள்மூச்சோட கைகளை மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட சப்தம் எழுப்பி உங்க கைகளை பின்னங்கழுத்துக்கு இறக்கணும். உள்மூச்சோட மேல எடுத்துட்டு போகணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 2. உள்மூச்சு எடுக்கும்போது கைகளை மேல கொண்டு போகணும். மூச்சை வெளிவிடும் போது தொண்டையோட அடிப்பகுதியிலிருந்து ஒரு சப்தம் எழுப்பணும். உள்மூச்சோட கைகள் மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். ஸ்டெப் 3. உள்மூச்சோட கைகள் மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட கைகளை தலைக்கு பின்னாடி இறக்கணும். உள்மூச்சோட கைகள் மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இப்போ குந்த வச்சு உட்காரணும். நீங்க உட்கார்றப்போ குஷனை பயன்படுத்திக்கலாம்.
கண்கள் திறந்து உங்களுக்கு நேர ஏதோ ஒரு புள்ளியில கவனத்தை குவிக்கணும். ஸ்டெப் 4, உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. இப்போ உள்மூச்சோட கைகளை வெளிநோக்கி நேரா நீட்டணும். வெளிமூச்சோட கைகளை நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 5, உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. தலை நேரா இருக்கணும். உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சு கைகளை நேரா வெளியே நீட்டணும். வெளிமூச்சு. ஸ்டெப் 6, உள்மூச்சோட கைகள் மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட கைகள் வெளிநோக்கி நேரா நீட்டணும். வெளிமூச்சோட கைகள் நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். ஸ்டெப் 7, உள்மூச்சோட உங்க கைகள் நமஸ்கார் நிலையில வச்சு நேர்வழியை நீட்டணும். இப்போ உங்க முட்டிய தரைக்கு கொண்டு வந்து உங்க நெத்தியையும் கைகளையும் தரையில வைக்கணும். உங்க கைகளை தலைக்கு மேல நீட்டணும். உங்க உள்ளங்கைகள் தரைய தொடணும். உங்க கைகளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒண்ணு தொட்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்கணும். முழங்கைகள் லேசா மடக்கி இருக்கணும். இது பாலாசனா. மூச்சு சீராகிற வரைக்கும் இதே நிலையில இருக்கலாம். இல்லைன்னா குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறமா மெதுவா எழுந்து நின்று மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரணும். முடிச்சிட்டீங்கன்னா சௌகரியமா உட்காந்துக்கலாம். யோக நமஸ்காரத்தை நீங்க வீட்டுல தொடர்ந்து செய்யறப்போ இந்த பயிற்சி உங்க மேல அதிகப்படியான தாக்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னா தினமும் 3 சுற்று யோக நமஸ்காரம் நீங்க செய்யலாம். அமைதி தரும் யோகா. நாடி சுத்தி. இப்போ சமணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்து உங்க கணுக்கால் பகுதியை ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்காந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரலை வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்றை உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாகவும் மென்மையாகவும் செய்யணும். முதுகுத்தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும்.
சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும். இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆசைகள், கனவுகள், ஏக்கங்கள் இருக்குது. இந்த படைப்பு நமக்குன்னு ஒரு திட்டத்தை வகுத்து வச்சிருக்கலாம். ஆனா நம்மளோட சுய விருப்பம்ங்கிறத சுலபமா நிறைவேற்றிக்க முடியறதில்ல. அது ஆடம்பரமான விருப்பமா இருக்கலாம், சாதாரணமானதா இருக்கலாம், லட்சியங்கள் சார்ந்ததாகவோ இல்ல அர்த்தமில்லாத ஆசைகளாகவும் இருக்கலாம். அவை சௌகரியம் இல்லாததாகவும் இருக்கலாம். மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியாத சொந்த விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆனா அது நம்மோடது, நமக்கானது. அது உண்மையானது, மதிப்பிற்குரியது. அது அவசரமா தேவைப்படுவதாகவோ இல்ல ரொம்ப முக்கியமானதாகவோ கூட இருக்கலாம். இந்த கருவி நம்மளோட நீண்ட நாள் விருப்பங்களை, ஆசைகளை நிதர்சன உண்மையா மாற்றி அமைக்கிற ஆற்றலை நமக்கு கொடுக்குது. எப்ப நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தி அடையுதோ அப்போ நாம நம்ம இலக்க, நம்மளுடைய உச்சபட்ச நலனை நோக்கி திசை திருப்புவோம். இப்போ நாம சித் சக்தி தியானம் செய்ய போறோம். சித் சக்தி வெற்றிக்கான தியானம். சித் சக்தி, உங்கள் விதியை உருவாக்கும் மனிதராய் ஆகிடுங்கள். மனிதர்களா நாம உருவாக்கி இருக்கிறது எல்லாமே நம்ம மனசோட வெளிப்பாடு மட்டும்தான். அதனால உங்களுக்கு தேவையானதை உருவாக்குறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அத முதல்ல உங்க மனசுல உருவாக்கணும். எது ஒண்ணு மனசு அளவுல ரொம்ப சக்தியா நிறுவப்படுதோ அது நிதர்சனத்திலையும் வடிவம் எடுக்கும். சித் சக்தி தியானங்கள் உங்களுக்கு விருப்பமானத உங்க மனசு அளவுல உருவாக்கி அதன் மூலமா அது நிஜத்துல படைக்கிறது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உண்மையாவே என்ன வேணுமோ அதை உருவாக்குறதுக்கான ஒரு கருவி இது. விதி மேல ஆளுமை கொண்ட ஆற்றல் வாய்ந்த மனிதரா இருப்பதோட சக்திய நீங்க உணரணும்.
கால்களை நீட்டி உட்கார்ந்துக்கலாம், குறுக்க வைக்க கூடாது. கைகள் உள்ளங்கை மேல்முகமா வச்சு தொட மேல தளர்வா இருக்கணும். கண் மூடி இருக்கணும். சௌகரியமா உட்கார்ந்துக்கலாம். ஒரு ஆழமான மூச்செடுத்து மூச்சு வெளிவிடுறப்போ அப்படியே தளர்வு பண்ணிக்கலாம். இன்னொரு ஆழமான மூச்செடுத்து இந்த முறை மூச்சு வெளிவிடுறப்போ தளர்வு முழுமையா இருக்கணும். இப்போ உங்க பாதங்களை இறுக்கப்படுத்தணும். பாதங்களை மட்டும் இறுக்கப்படுத்தணும். இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும். தளர்த்திக்கலாம். இப்போ உங்க கெண்டைக்கால் தசைகளை இறுக்கப்படுத்தணும். கெண்டைக்காலை மட்டும் கணுக்காலுக்கு மேல முட்டிக்கு கீழே இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும். தளர்த்திக்கலாம். இப்போ உங்க தொடை தசைகளை மட்டும் இறுக்கப்படுத்தணும். இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும். தளர்த்திக்கலாம். உங்க இடுப்பு மற்றும் வயிற்று தசைகளை மட்டும் இறுக்கப்படுத்தணும். இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும். தளர்த்திக்கலாம். இப்போ உங்க நெஞ்சு, தோள்பட்டை மற்றும் முதுகு தசைகளை எல்லாம் இறுக்கப்படுத்தணும். இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும். அந்த இறுக்கத்தை அப்படியே பிடிச்சு வச்சுக்கோங்க. தளர்த்திக்கலாம். 2 கைகளையும் இறுக்கப்படுத்தணும். இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும். கைகள்ல முஷ்டி உருவாக்கி இறுக்கப்படுத்தணும். இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும். தளர்த்திக்கலாம். உங்க கழுத்து தசைகளை இறுக்கப்படுத்தணும். இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும். தளர்த்திக்கலாம். உங்க முகத்தசைகளையும் பின்னந்தலை தசைகளையும் இறுக்கப்படுத்தணும். முகத்தை நல்லா சுழிச்சு இறுக்கப்படுத்தணும். இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும், இறுக்கப்படுத்தணும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழமான மூச்செடுத்து வெளிமூச்சு விடுறப்போ அப்படியே தளர்வு பண்ணிக்கலாம். இந்த தளர்வு நிலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் முழுவதும் பரவறத உணரலாம். ஒரு மலை உச்சிய நோக்கி நீங்க ஏறுறதா கற்பனை செஞ்சு பார்க்கணும். குளிர்ந்த காற்ற உணர்ந்து பாருங்க. நீங்க மேல ஏற ஏற உங்களுக்கு ஆழமா வேகமா மூச்சரைக்குது. அத அனுமதிங்க. இந்த மாதிரி இந்த விதத்துல சுவாசிக்கணும். ஆழமா வேகமா மூச்சரைக்கிறீங்க. ஆழமா வேகமா. தொடர்ந்து ஆழமா வேகமா சுவாசிக்கணும்.
இப்போ நீங்க மலை உச்சிய அடைஞ்சிட்டீங்க. தொடர்ந்து மூச்சரைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு உயரமான மலை உச்சியில நின்னுட்டு இருக்கிறீங்க. இத தெளிவா பாருங்க. நீங்க ஒரு உயரமான மலை உச்சியில நின்னுட்டு இருக்கிறீங்க. நீங்க கீழே பாக்குறீங்க. அங்க இருக்கிற சின்ன சின்ன மலை உச்சிகள், பள்ளத்தாக்குகள், மேலே ஏற துணிச்சல் இல்லாம கீழேயே இருக்கிறவங்களோட குடியிருப்புகளை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க மூச்சு சீராக ஆரம்பிக்குது. ஒரு ஆழமான மூச்செடுங்க. அந்த குளிர்ந்த மலை காற்று உங்க நாசிக்குள்ள சுளீர்னு ஏறுறத உணர்ந்து பாருங்க. மலை உச்சியில நின்னுட்டு இருக்கிறதால ஏற்படுற அந்த விசேஷமான உணர்வை உணர்ந்து பாருங்க. ஒரு பிரகாசமான ஒளி உங்க நெத்தியில ஒரு சின்ன புள்ளியா தோன்றுவத பாருங்க. ஒரு சின்ன புள்ளியா அந்த பிரகாசமான ஒளிய பாருங்க. அது ஒரு ஒளிக்கதிரா வளர்றத பாருங்க. உங்க நெத்தியிலிருந்து வர்ற இந்த ஒளிக்கதிர் ஒரு கூர்மையான வெள்ளை ஒளிக்கதிரா வெளிப்படுது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. உங்க நெற்றிக்கு வெளியே தோராயமா 10 சென்டிமீட்டர் வந்திருக்குது. அது இன்னும் வளர்றத பாருங்க. தோராயமா 1 மீட்டர் நீளம் இருக்குது. 3 மீட்டர், 10 மீட்டர், 100 மீட்டர், 1000 மீட்டர். இந்த ஒளிக்கதிரை பார்க்கணும். உங்க நெற்றியில இருந்து வெளிப்படுற இந்த பிரகாசமான வெள்ளை ஒளிக்கதிர் ஆகாயத்துக்குள்ள போறத பாருங்க. இந்த பிரகாசமான வெள்ளை ஒளிக்கதிர் ஆகாயத்தை தாண்டி எல்லை இல்லாம போறத பாருங்க. இந்த பிரகாசமான வெள்ளை ஒளிக்கதிர் ஆகாயத்தை தாண்டி எல்லை இல்லாம போறத பாருங்க. இப்போ நீங்க அடைய விரும்புற 3 இலக்குகளை உருவாக்கணும். ஒரு குறுகிய கால இலக்கு, அடுத்த 2-3 மாசத்துக்குள்ள நீங்க அடைய விரும்புறது. ஒரு இடைக்கால இலக்கு, அடுத்த 2-3 வருஷத்துல நீங்க அடைய விரும்புறது. உங்க நெடுங்கால இலக்கு அடுத்த 10-15 வருஷத்துல நீங்க அடைய விரும்புறது. முதல்ல குறுகிய கால இலக்க நிர்ணயிக்கணும். இத தெளிவா பார்க்கணும். அடுத்த 3 மாசத்துல உங்களுக்கு என்ன நிறைவேறணுமோ அத குறிப்பிட்டு தெளிவா பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட இலக்கு அடுத்த 3 மாசத்துல நிறைவேறணும்னு நீங்க விரும்புற ஒரு இலக்கு. உங்களுக்கு உண்மையாவே என்ன வேணும்னு பார்க்கணும். உங்க மனசுல அது நிறுத்தணும். அது நிறைவேறுவத பார்க்கணும். இப்போ இடைக்கால இலக்கு, அடுத்த 2-3 வருஷத்துல எது நிறைவேறணும்னு நீங்க விரும்புறீங்களோ அத பார்க்கணும். அடுத்த 2-3 வருஷத்துல எது நிறைவேறணும்னு நீங்க விரும்புறீங்களோ அத பார்க்கணும். நீங்க எது நிறைவேறணும்னு விரும்புறீங்களோ அத குறிப்பிட்டு பார்க்கணும். அத தெளிவா பார்க்கணும். அடுத்த 2-3 வருஷத்துல நிறைவேறணும்னு நீங்க விரும்புறது ஒரு குறிப்பிட்ட இலக்கு. அத தெளிவா பார்க்கணும். அது நிறைவேறுவத பார்க்கணும். உங்க இலக்கு நிறைவேறுற அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட ஆனந்தத்தை, அதோட சக்திய உணர்ந்து பாருங்க. இந்த இடைக்கால இலக்கு நிறைவேறினத பாருங்க. இப்போ அடுத்த 10-15 ஆண்டுகள்ல நீங்க அடைய விரும்புற நெடுங்கால இலக்கு. இத தெளிவா பார்க்கணும். அடுத்த 10-15 வருஷத்துல எது நிறைவடையணும்னு நீங்க விரும்புறீங்களோ அத குறிப்பிட்டு பார்க்கணும். இந்த நெடுங்கால இலக்கு
எல்லாரையும் இணைச்சுக்கிற விதமா இருக்கிறது சிறந்தது. உங்களுடைய நெடுங்கால இலக்கு எல்லாருடைய நலனையும் சேர்த்துக்கிற விதமா இருக்கிறது நல்லது. இத தெளிவா பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட இலக்கு அடுத்த 10-15 வருஷத்துல நீங்க அடைய விரும்புறது, இத தெளிவா பார்க்கணும். அத உங்க மனசுல நிறுத்தி வைக்கணும். அது நிறைவடையறத பார்க்கணும். அது நிறைவேறிய ஆனந்தத்தை உணர்ந்து பாருங்க. உங்க இலக்கு நிறைவடையறதால ஏற்படுற அந்த சக்தி, அதனால உங்களை சுற்றி நல்வாழ்வு பரவுது. அத தெளிவா பார்க்கணும். உங்க நெடுங்கால இலக்கு நிறைவேறுவத பார்க்கணும். அந்த ஆனந்தம், அந்த சக்தி, சுற்றி பரவுற அந்த நல்வாழ்வு, நன்மை எல்லாத்தையும் உணர்ந்து பாருங்க.